ஹாய், பிரைஸ் த லார்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், கோலியாத், தாவீது. கோலியாத் 40 நாள் காலையிலும் மாலையிலும் இஸ்ரவேல் சேனைகளை நிந்திக்கிறான். யுத்தத்துக்கு ஒரு ஆளாச்சும் வாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்ட சவுலும் சவுலுடைய சேனைகளும் பயந்து கலங்கினார்கள். ஆமா, யாருமே அவங்க ரிப்ளை பண்ணல. கோலியாத்துக்கு சவுலும் ரிப்ளை பண்ணல, சவுலுடைய சேனைகளும் ரிப்ளை பண்ணல. ஆனா தாவீது அதே வார்த்தைகளை கேட்கிறாரு. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு தாவீது ரிப்ளை பண்றாரு. என்ன ரிப்ளைனா, தேவனுடைய சேனையை நிந்திக்க இவன் யார், விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம், அப்படிலாம் அவர் ரிப்ளை பண்றாரு. ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்குது. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சரீரத்துல, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படி சொல்லுதுன்னா, அது உங்களை கேள்வி கேட்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போறன்ட்டு. இப்ப நீங்க சவுல போல கலங்கி பயப்பட போறீங்களா, இல்ல தாவீது போல ரிப்ளை பண்ண போறீங்களா? சொல்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமென். அதனால ஜீசஸ் கூட அத்திமரத்தை பார்த்து ரிப்ளை பண்ணாரு. அதனால உங்க சூழ்நிலைகளை பார்த்தும், உங்க பிரச்சனைகளை பார்த்தும், உங்களுடைய வியாதிகளை பார்த்தும் நீங்க ரிப்ளை பண்ணுங்க. தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.